மருமக அனாமிகா கிச்சன் செவத்துல ஒரு சின்ன போர்டை வச்சிருந்தா. மாமியார் சாரதா, மாமனார் பிரசாத், புருஷர் ரமேஷ் இத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன மருமகளே இது? பட்ஜெட் போர்டு அத்த. இப்பையில இருந்து ஒவ்வொரு ரூபாவும் கணக்குல எழுதப்படும். ஆஹா, நம்ம மருமக நம்ம வீட்டை பேங்கா மாத்திட்டாளே. பேங்க் இல்ல மாமா, நம்ம வீட்டு சூழ்நிலை பேலன்ஸ் இல்லாம இருக்கு. அதனாலதான் இந்த பட்ஜெட் போர்டை வச்சிருக்கேன். இதுல அப்படி என்னெல்லாம் எழுதியிருக்கா அனாமிகா? அப்படின்னு ரமேஷ் கேட்டதும் போர்டுல எழுதியிருந்த பட்ஜெட் எல்லாத்தையுமே படிச்சு காமிச்சா. வீட்டு வாடகை 6000 ரூபாய், கரண்ட் பில்லு 1000 ரூபாய், அதுக்கப்புறம் கேஸ் 1200, மளிகை பொருட்கள் 600 ரூபாய், பால் காய்கறி 200 ரூபாய், மாமாக்கு மருந்து செலவு 1700, இஎம்ஐ 2500 ரூபாய், சேவிங்ஸ் 500 ரூபாய், எமர்ஜென்சி ஏதாவது வந்தா 300 ரூபாய், மொத்தம் 19000 ரூபாய். அப்போ சாரதா கொஞ்சம் பயந்துகிட்டு, ஐயோ நம்ம செலவு ஊதியத்தை விட அதிகமா இருக்கே. ஆமா அத்த, அதனாலதான் இப்பையில இருந்து பட்ஜெட் போடலான்னு முடிவெடுத்திருக்கேன். அவரு சம்பாதிக்கிறத வச்சே நம்ம அதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாகணும். இதெல்லாம் சாத்தியமா அனாமிகா? இதுல நான் சேவிங் கூட பண்ணி காட்டுறேன், நீங்க வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி அன்னைக்கு போச்சு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. மாமியார் சாரதா பிரியாணி பண்ணலான்னு நினைச்சாங்க. அத அனாமிகா கிட்டயும் சொன்னாங்க. அம்மா அனாமிகா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு சாரதா தங்கிட்ட ஏதோ ஒரு செலவு எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாவ கொஞ்சம் கிண்டலா, இப்ப நானு இது ஞாயிற்றுக்கிழமை இல்ல திங்கக்கிழமைன்னு சொன்னா மட்டும் இது ஞாயிற்றுக்கிழமை இல்லன்னு ஆயிடுமா அத்த? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அது இல்லம்மா, இன்னைக்கு பிரியாணி செய்யலாமா, ரமேஷ்க்கு ரொம்ப பிடிக்குமே. பிரியாணி செய்ய போறோமா? பிரியாணி செய்யணும்னா 600 ரூபாய் வரைக்கும் செலவாகும். என்னது 600 ரூபாய் செலவாகுமா? ஆமா அத்த, சிக்கன் 300 ரூபாய், பாஸ்மதி ரைஸ் 120 ரூபாய், மசாலா 100 ரூபாய், தயிர் வெங்காயம் தக்காளி கேஸ் ஒரு 50 ரூபாய்க்கு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 600 ரூபாய் கிட்ட வரும் அத்த. ஞாயிற்றுக்கிழமை இது கூட இல்லைன்னா அப்புறம் எப்படிமா? ஸ்பெஷல் இருக்கலாம் அத்த, ஆனா கடன் வாங்கி ஸ்பெஷல் பண்ணக்கூடாதுல்ல. வேற என்ன பண்ண போற? வெஜ் தம் பிரியாணி பண்ணலாம், 200 ரூபாயிலே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா முகத்தை இஷ்டம் இல்லாம வச்சுக்கிட்டாங்க. இத பிரியாணின்னு சொன்னா எத்தனை பேருக்கு கோவம் வரும் தெரியுமா? மிடில் கிளாஸுக்கு இதுதான் பிரியாணி அத்த. நீயும் உன் பட்ஜெட்டும் ஏதோ ஒன்னு பண்ணி தொலை அப்படின்னு கோபமா அங்கிருந்து போயிட்டாங்க. அனாமிகா சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ளார வந்தா. வெஜ் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சா. தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த பிரசாத் கிட்ட சாரதா ஆவேசமா வந்தாங்க. என்னங்க, நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இந்த பிரயாண செலவு நம்ம மருமக போட்ட பட்ஜெட் லிஸ்ட்ல இல்லையே சாரதா. என்ன பட்ஜெட்டோ என்னவோ, ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பிரியாணி செய்யலாண்டிமான்னு சொன்ன 600 ரூபாய் செலவாகும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி இல்லையா? பிரியாணி இருக்கு, வெஜ் பிரியாணி செய்ய போறாளாம். வெஜ் பிரியாணி 200 ரூபாயில முடிஞ்சிரும், ஆனந்தமா எல்லாரும் பிரியாணி சாப்பிடலாங்கிறா. எந்த பிரியாணியா இருந்தா என்ன, சண்டே அதுவுமா பிரியாணின்னு ஒன்னு சாப்பிட்டா போதாதாமா? இப்படி பிரசாதும் சொன்ன உடனேயே சாரதாவால வேற எதுவும் பேச முடியல. அப்படியே நேரம் போச்சு. அனாமிகா சாப்பிட்றதுக்கு வெஜ் பிரியாணி செஞ்சு எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேல வச்சான். சாரதா பிரசாத் கிட்ட வந்தா. அத்த, மாமா ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா வெஜ் பிரியாணி செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. சரி மருமகளே. ஆமா, ரமேஷ் கிட்ட சொன்னியா? இப்ப போய் சொல்ற மாமா, நீங்க வாங்க அப்படின்னு அனாமிகா உள்ள போயிட்டா. வாசல்ல உட்கார்ந்திருந்த ரமேஷ் கிட்ட அனாமிகா வந்தா. என்னங்க? அனாமிகா, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னோ அதை சாப்பிட எல்லாரையும் கூப்பிடுறனோ எனக்கு புரிஞ்சிருச்சு. வா. எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு வெஜ் பிரியாணிய சாப்பிட்டாங்க. அம்மா அனாமிகா, நீ செஞ்ச இந்த வெஜ் பிரியாணி அற்புதமா இருக்கு போ. ஆனா என் மனசு மட்டும் கொக்கரக்கோன்னு கத்துது. கோழி வாங்க போனா அவரோட பர்ஸ் அப்படிதான் கத்தும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் எல்லாரும் அதுக்கு சிரிச்சாங்க. இப்படியே ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சுது. மறுநாள் காலையில அனாமிகா ஒரு சின்ன டப்பாவை வச்சா. அதுல எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு எழுதியிருந்தது. இது எதுக்கு அனாமிகா? சில நேரம் சேலரி லேட்டா வரலாம், இல்ல திடீர்னு நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லாம போலாம். அதுக்கு இதை என்ன பண்ண போற? தினமும் 20 ரூபாய் போடலாம். 20 ரூபாவா? இது என்ன சேவிங்ஸ்? 20 ரூபாய் சின்னதா தாங்க தெரியும், ஆனா ஒரு வருஷத்துக்கு 7300 ரூபாங்க. அதை கேட்டு ரமேஷ் ஆச்சரியப்பட்டான். ஆஹா, அவ்வளோ ஆகுமா?
இதுதான் மிடில் கிளாஸ் மேஜிக்குங்க அப்படின்னு விவரமா அவனுக்கு எடுத்து சொன்னான். ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே ஒரு 20 ரூபாவை அந்த டப்பாக்குள்ளார போட்டான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் மாமியார் சாரதா தங்க செயின் வாங்கணும்னு நினைச்சாங்க. அம்மா, இது கல்யாண சீசன். நம்ம சொந்தக்காரங்க நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிடுற அவகாசம் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன தங்க செயின் வேணும். அத்தை, நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அதை கேட்ட உடனே சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு. அனாமிகா, நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து வேணும் அப்படிங்கிற வார்த்தைய மறந்துருச்சு. பட்ஜெட் இல்லாதப்போ அப்பப்ப சில விஷயங்களை மறந்துடணும் அத்தை. நீ இப்படியே போனேனா கொஞ்ச நாள் கழிச்சு 3 வேளை சாப்பாடு 2 வேளையாயிடும் போல இருக்கேம்மா. ஐயோ அத்தை, ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? நான் பட்ஜெட்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றது நம்ம குடும்ப நலனுக்காக தானே. உன் இஷ்டப்படி பண்ணு. நிர்வாகத்தை உன் கையில கொடுத்து தப்பு பண்ணிட்டேனேன்னு இப்ப வருத்தப்படுறேன். சண்டே ஸ்பெஷல் இல்ல, 2 மணி நேரத்துக்கு மேல டிவி இல்ல, தினமும் செல்போனுக்கு ஒரு தடவை தான் சார்ஜ் போடணும், குறைஞ்ச ரீசார்ஜ் பண்ணணும், என்னதான் பட்ஜெட்டோ அப்படின்னு சோகமா அங்கிருந்து போயிட்டாங்க. அனாமிகா இது எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ளார போனா. ஒரு நாள் பிரசாத்துக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணாங்க. பிபி அதிகமா இருக்கு, சுகரும் ஏறி போயிருக்கு, மருந்த ரெகுலரா எடுக்க சொல்லுங்க. எவ்வளவு செலவாகும் டாக்டர்? 5000 ரூபாய் வரைக்கும் ஆகும். அது கேட்டதும் ரமேஷ் கொஞ்சம் ஷாக் ஆனான். சாரதா அழுதுகிட்டு இருந்தாங்க. 5000 ரூபாய்க்கு இப்ப நான் எங்கம்மா போறது? இப்படி சொன்னா எப்படிப்பா? ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. அனாமிகா மௌனமா பேக திறந்தா. அதுல இருந்து எமர்ஜென்சி ஃபண்ட் டப்பாவை வெளியில எடுத்தா. என்னங்க, இதுல 5200 ரூபாய் இருக்கு, 5000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொன்னான். அத கேட்டதும் ரமேஷ் சாரதா 2 பேரும் ஷாக் ஆனாங்க. இது ஏது மருமகளே? இதுல தினமும் 20 ரூபாவை நம்ம எல்லாம் போட்டோம்ல அத்தை. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு இதுதான் சேவிங். பிரசாத் கண்கள்ல கண்ணீர் வந்தது. அம்மா அனாமிகா, நீ சேர்த்து வச்சது பணம் இல்ல, தைரியம். எங்க எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்துருக்க. உன் மாமியார் ஒன்ன பட்ஜெட் மருமகன்னு திட்டிக்கிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு உன் பட்ஜெட்டாலதான் என் உயிரையே காப்பாத்த போற. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டினான். பிரசாத வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அன்னையில இருந்து சாரதா மருமகளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எதுவும் கேக்குறதும் இல்ல. அவ என்ன குடுக்கறாலோ சாப்பிட்டாங்க. பிரசாதையும் நல்லா பாத்துக்கிட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்தது அவங்க எல்லாருக்கும். ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து தலை குனிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அனாமிகா, வேலை போயிடுச்சுமா. ஐயையோ கடவுளே, என்னடா இது, திடீர்னு வேலை போயிடுச்சுன்னு சொன்னா எப்படி? இப்படி போச்சுன்னா நம்ம குடும்ப நிலைமை என்ன? எல்லாரும் தெருவுக்கு தான் வரணும். நான் தான் அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டேன்பா. ரமேஷ் வேலை போயிடுச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அனாமிகா அங்க வந்து அமைதியா நின்னுட்டு இருந்தா. யாரும் அழாதீங்க, ஒண்ணும் முடிஞ்சு போயிரல, இது வெறும் ஆரம்பம்தான். அனாமிகா, இவ்ளோ நடந்துட்டு இருக்கு, நீ எப்படி இவ்ளோ தைரியத்தோட இருக்கிற? நான் தான் பட்ஜெட் மருமகல்ல, வீட்ல பணம் இல்லனா பரவாயில்ல, பிளான் பண்ணணும். பிளான் பண்ணணுமா? என்ன பிளான் பண்றது? உங்களுக்கு தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குல்ல, டியூஷன் எடுங்க. டியூஷனா? இதுக்கெல்லாம் யார் டியூஷனுக்கு வருவா? நான் பிரச்சாரம் பண்றேங்க. அனாமிகா அந்த வார்த்தைய சொன்னதும் மாமியார் சாரதா அதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டாங்க. நீ என்னம்மா பண்ண போற? நம்ம ஊர்ல 12ஆம் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கறவங்க இல்ல அத்தை, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனாமிகா ஊருக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணா. உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் என் புருஷன் வீட்லயே கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுப்பாரு, மாசத்துக்கு 500 ரூபாய் மட்டும்தாங்க, அனுப்பி வைங்க. இந்த காலத்துல எல்லாரும் கம்ப்யூட்டர் கத்துக்கணும்ல அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொன்னா. காலேஜ் போய்கிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட அனாமிகா சொல்றது உண்மைதான்னு தோணுச்சு. குறைஞ்ச ஃபீஸுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கற ரமேஷ் கிட்ட எல்லாருமே வந்தாங்க. முதல்ல 5 பேரு, அப்புறமா 10 பேரு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. ஒரே மாசத்துல 10,000 ரூபாவை சம்பாரிச்சான் ரமேஷ். ரமேஷ் ஆனந்தத்தோட, அனாமிகா, நீ நிஜமா தேவதை தான். தேவதெல்லாம் இல்ல, மிடில் கிளாஸ் மனைவி. மருமகளே, நான் உன்னை என்னவோ நினைச்சிட்டேன். எங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கிறியன்னு கோவப்பட்டேன். ஆனா அது கடினம் இல்ல, அதுதான் கடமை. அத்த, பொறுப்பா இருக்க எல்லாரையும் கடினக்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கடினத்துக்கு பின்னாடி இருக்க மனசு ஏதாவது ஒரு நாள் எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். கொஞ்சம் மாசம் போனதுக்கு அப்புறம் ரமேஷுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. மாச சம்பளம் 35,000 ரூபாய். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா, இப்ப பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க. சிக்கன் பிரியாணியா? ஆமா,
ஆனா முன்னாடி சேவிங்ஸ் ஒரு 5000 ரூபாய் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் எல்லாரும் சிரிச்சாங்க. அம்மா மருமகளே, நீ உண்மையிலேயே பட்ஜெட் மருமக இல்ல, இந்த வீட்டுக்கு நீதான் பேங்க் மேனேஜரு. மிடில் கிளாஸ் வீட்ல பணம் எப்பவும் இருக்காது. ஆனா நீ வந்ததுல இருந்து எங்க இருந்தாவது பணத்தை எடுத்துற. மிடில் கிளாஸ் வாழ்க்கைங்கிறது கஷ்டம் இல்லாம இல்ல அத்தை. அந்த கஷ்டத்துல கூட சுகத்தை கண்டுபிடிக்கணும். இப்படி ரமேஷ்க்கு வந்த அந்த 35,000 ரூபாவை பட்ஜெட் போட்டுட்டு மறுபடியும் கிச்சன் செவத்துல மாட்டினான். அத பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. சந்தோஷமா பட்ஜெட் மருமகளோட கணக்குப்படி அந்த குடும்பம் சந்தோஷமா நடந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.